ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆகாஷ் vlog அண்ட் நான் உங்கள் ஏவி ஆகாஷ். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்க சிக்பேட். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்க கைஸ், எவ்வளோ பெரிய நைட்டி பாருங்க, எவ்வளோ பெரிய நைட்டியை தொங்க விட்டுருக்காங்க. ஒரு பாதி பில்டிங் அளவே இருக்குது. இந்த ஷாப்பை பாருங்கள், நல்ல மனுஷன். வெளியில் குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சுருக்காங்க. நானும் இங்கே தாங்க தண்ணி குடித்தேன். பரவாயில்ல, நல்ல மனுஷங்க இருக்கிறாங்க. இதாங்க கைஸ் சிக்பேட்டை. சிக்பேட்டை அதாவது சின்ன பேட்டைன்னு அர்த்தம். சின்ன பேட்டைன்னா சிறுசு. தமிழ் என்ன சொல்கிறதுனா சிறுசான ஒரு மார்க்கெட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஆக்சுவலி நாங்கள் சனிக்கிழமை இப்போ நான் வந்திருக்கிறேன். சின்ன சின்ன கடை, ரோட்டு கடைலாம் இருக்குங்க. அது எல்லாமே இப்போ தூக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரேராக தான் இருக்குது இதை மாதிரி ஸ்ட்ரீட் கடைலாம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும், ஆனால் இப்போ கம்மியாக தான் இருக்குது. எக்கச்சக்கமாக தெருவு இருக்குங்க. ஒவ்வொரு தெருவில் வந்துட்டுருக்கோம். ஒரு தெருவில் பார்த்திங்கன்னா சுவிட்ச் ஐட்டம்ஸு, எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். இன்னொன்று தெருவில் ட்ரெஸ் ஐட்டம்ஸ் இருக்கும் கேர்ள்ஸுக்கு. இன்னொன்று தெருவில் வாட்ச் இருக்கும். மெட்ரோலேருந்து இறங்கி வந்தீங்கன்னா அந்த தெருவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாத்திரம் ஐட்டம் எல்லாமே இருக்கும். இப்போ நாங்கள் வாட்ச் ஐட்டம் பார்க்குறதுக்காக அந்த ஸ்ட்ரீட்டை தேடிக்கிட்டு இருக்கோம். ஒரு வழியாக கிடச்சிருச்சு. ஆனால் அது வாட்ச் இல்லைங்க, ரிப்பேர் கடை. பக்கத்தில் இருக்குது பாருங்கள். சிட்டி மார்க்கெட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வாட்ச் ஷாப்லாம் இருக்குது. ஆக்சுவலி போலீஸ் ஸ்டேஷன் எய்த்தால இருக்க வாட்ச் கடைக்கு போனால் அங்கெல்லாம் வீடியோலாம் எடுக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. இது ஒரு காம்ப்ளெக்ஸு. இங்கே போய் பாருங்கள், நிறைய வாட்ச் மாடல் இருக்குன்னாங்க. சரி, நான் உள்ளே போகிறேன். இந்த ஸ்ட்ரீட்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வாட்ச் கடை தான். வாட்ச் மட்டும் இல்லைங்க, கிஃப்ட் ஐட்டமும் இருக்குது. இங்கே பேர் சூப்பராக இருக்குல்ல, கிளாக்கு, பிள்ளையார். போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வாட்சோட காம்ப்ளெக்ஸ் இருக்குது. உள்ளே போய் பார்த்திங்கன்னா நிறைய டைப் ஆஃப் வாட்சஸ் வந்து இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா ரோலக்ஸ் வாட்ச் இருக்குது. நான் உங்களுக்கு சைடில் நான் டிஸ்பிளே பண்ணுறேன், இந்த சைடு பண்ணுறேன் பாருங்கள். அந்த வாட்சோட ப்ரைஸ் வந்து 1600. அதோட கம்மியாக கூட நீங்கள் பேசி வாங்கலாம். அந்த காம்ப்ளெக்ஸை சுற்றி பார்த்திங்கன்னா எல்லாமே வாட்ச் கடை தான். ஹோல்சேலு, சுவிட்சு, லைட்ஸு இதெல்லாம் வந்து இந்த ஸ்ட்ரீட்ஸில் இருக்குது. எந்த பொருள் எங்கே இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியல. கம்மியான ப்ரைஸில் ட்ரெஸ்ஸு, லைட்டு, வாட்ச் இதெல்லாம் வாங்கணுன்னா சிக்பேட் வாங்க. இது வந்து இந்த மெயின் சிக்பேட்டு மெட்ரோலேருந்து இறங்கி ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா, ரைட் அடித்து வந்தீங்கன்னா இந்த ரோடு ஃபுல்லாக வரும். எல்லாமே பாருங்கள், வீட்டுக்கு டெக்கரேஷன் லைட்டு அதை மாதிரி தான் இருக்குது. பெரிய கடல் மாதிரி இருக்குங்க. நம்ம ஒரு பொருளை தேடிட்டு போனோன்னா கிடைக்கவே மாட்டேங்குது. இப்போ நாங்கள் ஷூ தேடணும், கிடைக்கவே மாட்டேங்குது. அது எங்கே இருக்குன்னே தெரில. உட்காந்து நிறைய தேடணும் போல் அந்த ஷாப் எங்கே இருக்குன்ட்டு. நான் அது மாதிரி சில ஹிண்ட் கொடுக்குறேன் பார்த்தீங்களா. வாட்ச்னா அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா. அது மாதிரி எந்த யூடியூபர், இன்ஸ்டாவில் இருக்கிற யாருமே வந்து ஹிண்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சும்மா சிக்பேட்டில் போய் இது மாதிரி கம்மியான ஷூஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர அது எங்கே இருக்குதுன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதாவது சிக்பேட்டில் மெட்ரோலேருந்து இறங்கி வரீங்களா, வந்துட்டு ரைட் சைடு அடிச்சுட்டு அப்படியே ஏதோ ஒரு சந்தில், அதாவது ரைட் சைடு தெருவில் அப்படியே நடந்து வந்துட்டு அதில் வந்து ரைட் சைடில் வந்து ஃபஸ்ட்டு டேர்ன் அடித்து பக்கத்து தெருவுக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னு வைங்களேன். ஃபுல்லாமே வந்து ட்ரெஸ் ஷாப்ஸு, பொண்ணுங்களுக்கெல்லாம் இருக்குது. ட்ரெஸ் எடுக்கிற மாதிரி ஐடியா இருந்ததுன்னா அங்கே போய்க்கோங்க. இது வந்து இப்படி ஸ்ட்ரீட்டில் வந்து விற்கிறாங்க சிக்பேட்டில். எல்லாமே வந்து 100 தான் கலெக்ஷன். அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஸ்ட்ரீட்டில் விற்கிறது தான். ஜெர்க்கின்னு, இது மாதிரி உட்லேண்டு எல்லாமே இருக்குது. சச்சின் படத்தில் விஜய் போட்டிருக்க மாதிரி பேக்கும் இருக்குது. இது எதுவுமே ஒரிஜினல் லெதர் இல்லை, சும்மா ஃபஸ்ட் காப்பி. பார்க்க லுக்காக இருக்கும். இதை மாதிரி இந்த ரோட்டு கடைலாம் எங்கே இருக்குன்னா சிக்பேட்லேருந்து அப்படியே மெட்ரோலேருந்து ரைட் அடிச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கோயில் இருக்கும் லெஃப்ட் சைடில். அந்த கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். சிக்பேட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு காட்டியிருக்கேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும் மறக்காமல் நம்ம ஆகாஷ் vlog சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பை.